الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكأين من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் எத்தனையோ பிராணிகள் உள்ளன. அவை தாமே தமது உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அல்லாஹ் அவற்றுக்கு உணவளிக்கின்றான். உங்களுக்கும் அவன்தான் உணவளிக்கின்றான். அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை அடியொற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அன்கபூத் எனப்படும் 29வது அத்தியாயத்தின் 60வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியுள்ளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தில் தான் படைத்திருக்கக்கூடிய கோடானு கோடி உயிரினங்களை குறித்து சொல்லி ஆரம்பிக்கின்றான். வகஅய்யிம் மின் தாப்பத்தின், இந்த உலகத்திலே எத்தனையோ பிராணிகள் இருக்கின்றன. இந்த தாப்பத் என்று சொன்னால் ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் என்பதுதான் குறிப்பான பொருள். ஆனால் பொதுவான அர்த்தம் உயிரினங்கள் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது. அது பழைய காலத்தில் வாழ்ந்திருந்த பிரம்மாண்டமான உருவங்களை கொண்டிருந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, பூமிக்கடியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய கண்ணு புலப்படாத மைக்ரோஸ்கோப்புகளால் மட்டுமே பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் வரை கோடானு கோடி படைப்புகள் உயிரினங்கள் அத்தனையையும் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த தாபத் என்று சொல்லக்கூடியது. உயிரினங்கள் என்று பொதுவான அர்த்தம். எவ்வளவோ உயிரினங்கள், எந்த உயிரினமாவது மனுஷன மாதிரி உணவுக்காக வேண்டி வாழ்வாதாரத்திற்காக வேண்டி கவலைப்படுவதோ அல்லது முன்கூட்டியே முதுகில் அதற்குண்டான உணவுகளை சுமந்து கொண்டு திரிவதோ இல்லை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து அல்லாஹு யர்சுக்குஹா, அப்போ எப்படி அவையெல்லாம் வாழ்கின்றன, ஜீவிக்கின்றன? அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் ஒரு உயிரினம் கூட பசியோடு இருக்கிற மாதிரி இல்லை என்று அந்த உயிரினங்களுடைய உணவு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான். ஈயாக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் அவன்தான் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நீங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதைப் போல, வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதைப் போல வாழ்வாதாரங்களை பற்றியும் சிந்தித்து மிரண்டு விட வேண்டாம். காற்றிலும் கரையிலும் கடலிலும் கோடானு கோடி உயிரினங்கள் வாழ்ந்து வருவதை நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க. அவற்றில் ஏதாவது ஒரு உயிரினம் அவற்றுக்குரிய உணவை தங்களுடைய முதுகுகளில் சுமந்து கொண்டு திரிகிறதா என்ன? அல்லாஹுதான் அவற்றையெல்லாம் பரிபாலித்து கொண்டிருக்கிறான். எங்கே போனாலும் அல்லாஹுவின் அருளால் அவற்றுக்கெல்லாம் உணவு ஏதாவது ஒரு விதத்தில் இல்லாவிட்டாலும் இன்னொரு விதத்தில் அவற்றுக்கெல்லாம் உணவு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் உணவும் வாழ்வாதாரமும் எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எங்கிருந்து கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா
இப்படியெல்லாம் யோசனை செஞ்சு சிந்தனை செய்து நிராசையடையவெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் அவனுடைய கோடானுகோடி உயிரினங்களுக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கும் வழங்குவான். இந்த வசனம் மனித வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த வசனத்துடைய நோக்கமும் அதுதான். வாழ்க்கையை பற்றி மனுஷனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதோடு வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமானது இதுதான் அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைக்கக்கூடிய பணத்துக்கு பின்னாடி பேயா அலைஞ்சு பிறகு அந்த பணத்திமிரில் பேயாட்டம் போடுவதிலிருந்து தடுக்கவும் செய்யக்கூடிய ஒரு வசனம். காசு பணத்தை கடவுளை போல பாவித்து அதனை சம்பாதிக்கிறது. காசு இருந்தால் தான் எல்லாம் முடியும். வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காசுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருப்பவனால் அல்லாஹ்வுக்கு முழுசாக அடிமையாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் தனக்கு அடிமையானவனாக இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பை காசுக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருப்பவனால் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஒன்று அவன் காசுக்கு அடிமையாக இருப்பான், அல்லது அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பான். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறவன் காசுக்கு அடிமையாக மாட்டான். காசுக்கு அடிமையாக இருந்தால் அவனால் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க முடியாது. ஹதரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவாரியின் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சீடர்களிடத்தில் இதே கருத்தை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்ன விஷயத்தை பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி சொல்வார்? ஒரு மானிடன் 2 எஜமானர்களை சேவிப்பது சாத்தியமில்லை. 2 கடவுள் வச்சுக்கிட்டு 2 பேருக்குமே சேவை செய்வது, பூஜை புனஸ்காரம் செய்வது, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது சாத்தியமில்லை. அப்படி இருந்தால் ஒரு ஆள்கிட்ட விரோதமும் மற்றொரு ஆள்கிட்ட நேசமும் தான் ஏற்படும். அல்லது ஒரு ஆளை நல்லவன் அப்படின்னும் இன்னொரு ஆளை கெட்டவன் அப்படின்னும் பார்க்கத்தான் செய்வான். உங்களால் தேவனையும் செல்வத்தையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது. எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எதனை உண்போம், எதனை குடிப்போம், எதனை உடுத்துவோம் என்று சிந்தித்து பயந்து விடாதீர்கள். உணவு உடைகளை விட பெரியது உயிர்தான். ஆகாயத்தினுடைய பறவைகளை பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை, கிடங்குகளிலே சேமித்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் சொர்க்கத்தில் இருக்கும் தேவன் அவைகளுக்கு உணவளிக்கிறான். நீங்கள் அந்த பறவைகளை விட உயர்ந்தவர்கள், அதனால் உங்களுக்கு உணவளிப்பான். வாழ்க்கையை பற்றி யோசனை செஞ்சு ஒரு நிமிஷத்தையாவது அதிகப்படுத்தி கொண்டவன் உண்டா? ஈசா நபி கேட்கக்கூடிய கேள்வியில் ஒன்று. வாழ்க்கை என்னாகும், நாளைக்கு வேணுமே என்று யோசனை செய்து ஒரு செகண்டையாவது அவனால் அதிகப்படுத்த முடியுமா? உடை ஆடைகளை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டிலே தாமரை எப்படி வளருகிறது என்று பாருங்கள். அவை உழைப்பதில்லை, நூல் நூற்பதும் இல்லை. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாலமனும் தன்னுடைய அளவற்ற பெருமையும் செல்வ பெருக்கும் இருந்தும் கூட மனிதர்களைப் போல யாரை போலவும் அலங்கார புருஷனாக அவர் அலையலை. மைதானத்தில் இன்றைக்கு காணப்படுவதும் நாளை அடுப்பில் எரிந்தும் விடுகின்றமான புற்களை தேவன் இவ்வளவு செழிப்பாக்கும் போது உங்களுக்கு ஏன் அவன் அணிவிக்க மாட்டான்? இன்றைக்கி பூமியில் புல் முளைக்குது, நாளைக்கு அது அடுப்புக்கு போகுது. அந்த புல்லே எவ்வளவு செழிப்பாக இருக்குது கடவுளினுடைய கிருபையினால். அப்போ உங்களுக்கு அவன் வசதி வாய்ப்புகளை செழிப்பை தரமாட்டான். அதனால் என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், எதனை அணிவோம் என்று கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுற சமயத்தில் சொர்க்கத்தில் இருக்கும் தேவன் அதனை அதிகிறான். நீங்கள் முதலில் அவனது ராஜாங்கத்தையும் வழியையும் தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாளையை பற்றி கவலைப்படாதீர்கள், நாளையை பற்றி சிந்தனை நாளைக்கு இருக்கட்டும், இன்றைக்குரிய விதைகளே போதும் அப்படின்னு ஈசா நபி இதே கருத்தை தன்னுடைய சீடர்களிடத்தில் சொன்னதை பார்க்க முடியுது. இப்போ பைபிளும் குரானும் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள், போதனைகளுடைய நோக்கம் ஒன்று தான்.
சத்தியத்தின் அடிப்படையிலான ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் இப்படி வரும். அதில் என்னன்னு கேட்டால், ஒரு உண்மையானவனுக்கு காரண காரிய உலகத்தில் எல்லா எதிர்பார்ப்புகளையும் புறக்கணித்து அல்லாட்ட மட்டுமே தவக்குள் வைத்து கொண்டு வாழ்வாதாரத்தில் முயற்சியில் ஈடுபட வேண்டியிருக்கும். கஷ்டம்தான். இந்த உலகத்தை எதிர்கொள்வதென்பது சிரமமான விஷயம்தான். எல்லாருக்கும் சமமான வாழ்வாதாரம் இல்லைதான். சில பேருக்கு அல்லாஹ் அதிகமாக வழங்குகிறான், சில பேருக்கு அல்லாஹ் குறைவாக கொடுக்கிறான், இருப்பது உண்மை. அந்த குறைவாக கொடுக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அதை குறித்து ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய அடியார்களுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் கொடுக்கக்கூடிய என்னுடைய அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்காதீர்கள். ஏன் இவங்களுக்கு இப்படி கம்மியாக கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும், அதற்கு பின்னாடி எல்லாம் ஒரு நுட்பம் இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்வதாக சொல்வார்கள், என்னுடைய அடியார்கள் சிலருக்கு நான் வறுமையை கொடுப்பதன் மூலமாகத்தான் அவனுடைய ஈமானை முழுமைப்படுத்துகிறேன். அவன் வறுமையில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவன் யாராக இருப்பான், மோமினாக இருப்பான். அவன்கிட்ட நான் காசை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவன் ஈமானை விட்டுட்டு போயிடுவான். அப்போ அவனுக்கு தேவையா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியும். சில பேருக்கு காசை கொடுத்து ஈமானை முழுமைப்படுத்துவேன். அவனிடமிருந்து காசு பறிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய ஈமானுக்கு அது பாதிப்பாகும். அப்போ இறை நம்பிக்கை அதுதான் முக்கியம். யார்கிட்ட இறை நம்பிக்கை உறுதியாக இருக்குமோ, எப்போ இருக்குமோ அது எனக்கு தான் தெரியும். சில பேர்கள் வறுமையாக இருந்து கொண்டு இருக்கிற பொழுது தான் ஈமானோடு இருப்பார்கள். காசு வந்துட்டாக்க ஈமான் போயிடும். சில பேர்கள் வறுமை வந்து விட்டால் ஈமானை விட்டு விடுவார்கள். காசு இருந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவரிடத்தில் ஈமான் இருக்கும். அது எனக்குத்தான் தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போது பொருளாதாரத்தில் கூடுதல் குறைவு என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் பட்ட விஷயம். இப்போ சில பேருக்கு பொருளாதாரம், வாழ்க்கை விவகாரங்கள், வாழ்வாதாரங்கள் குறைவாக இருக்கிற பொழுது வாழ்க்கையை நடத்திட்டு போகிறது கஷ்டம்தான். ஆனால் ஒருபோதும் ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதே, நம்முடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. இனி அவ்வளவுதான், வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது என்று நிராசையடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு ஈமானிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிற பொழுது அவன் காசு பணத்தை தேடணும். ஆனால் தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். அதுதான் இங்கே எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். என்ன, இன்னொரு ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய முறைப்படி ஒரு தவக்குள் பரம் சாட்டுதலை வைப்பீர்கள் என்று சொன்னால், பறவைகளுக்கு உணவளிப்பதைப் போல அவன் உங்களுக்கும் உணவளிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ். தொடர்ந்து என்ன வருகிறது அந்த ஹதீஸில், அந்த பறவைகள் காலையில் கூட்டை விட்டு வெளியே செல்கின்றன, மாலையில் வயிறு நிரம்பிக் கொண்டு கூடுகளுக்கு திரும்புகின்றன. தவக்குள் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஹதீஸ். அப்போது எல்லாம் அல்லாஹ்வே பார்த்து கொள்வான், நான் எதற்கும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்று மனிதன் தன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கைவிட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவன் தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் செய்துதான் தீர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாம் நானே பார்த்துக்குமே, என்னாலேயே முடியும், என்னுடைய உழைப்பே போதும், என்னுடைய முயற்சினாலேயே நான் எதனையும் சாதித்து விடுவேன் என்று அல்லாஹ்வை தள்ளி வைத்து விட்டு இவனுடைய முயற்சியின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுது. என்ன சொல்லுது, நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்க வேண்டிய முறைப்படி வச்சா பறவைகளுக்கு உணவளிப்பது போல உங்களுக்கு உணவளிப்பான். அப்போ தவக்குள் என்கிறதுக்காக வேண்டி பறவைகள் கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்கிற அடிப்படையில் பறவைகள் கூடுகளுக்குள் உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. அவை காலையில் அல்லாஹ் அவற்றுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது. சிறகுகள் அதுக்கு கொடுத்துருக்கிறான் அல்லாஹ், சிறகை பயன்படுத்துகிறது, பறந்து போகுது, உணவை தேடுது, தேடி வயிறு நிரம்ப கூடு திரும்புது. அப்போ அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று சொல்லி யாரும் உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். இவனுடைய முயற்சியையும் செய்ய வேண்டும். பறவைகளைப் போல அவன் வெளியே செல்ல வேண்டும், வாழ்வாதாரத்துக்கு தேடணும், சம்பாதிக்க வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளணும். சொல்லப்படுகிற விஷயம், ஒரே நேரத்தில் காசுக்கு அடிமையாகவும் அல்லாஹ்வுக்கும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான்.
இருக்க முடியாது என்பதுதான். அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருந்தால் அவனால் காசுக்கு அடிமையாக இருக்க முடியாது. காசு கடவுளாக முடியாது. சில நேரங்களில் காசு தானே ஒரு மனுஷனை எல்லா வகையிலும் அவனை ஆட்டி வைக்கிறது. ஒரு காலத்தில் ஒருத்தன் பாருனானா இல்லையா, காசே தான் கடவுளடா அப்படின்னு சொல்லிட்டு. காசுனா என்ன? இவனை ஆட்டி வைக்குது. காசும் மீது இருக்கக்கூடிய தேவையும் அந்த பேராசையும், காசு இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும், காசு இருந்தால் நான் எதையும் சாதிப்பேன் என்று சொல்லி காசுக்காக வேண்டி அவன் எதை வேண்டுமானாலும் செய்கிறான், இறைவனை பற்றி மறந்து விடுகிறான். காசு வந்த பிறகும் கூட அதை வச்சு எதையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தன்னையே ஒரு கடவுளாக நினைக்கிறான். அப்போ இந்த மனுஷனை ஆட்டி வைக்கக்கூடியது அல்லாஹ் இல்லை, காசு தான் ஆட்டி வைக்குது. அப்போ இவன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான்? காசுக்கு அடிமையாக இருக்கிறான். இப்படி இருந்தால் அவனால் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க முடியும்? அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருந்து கொண்டால் அல்லாஹ் எனக்கு எப்படி கொடுத்துருவான்? இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு, இப்பொழுது இல்லாவிட்டால் இன்னொரு பொழுது, இப்போது குறைவாக கொடுத்தால் இன்னொரு சமயத்தில் நிறைவாக கொடுப்பான். இந்த மாதிரி முழுமையான இறை நம்பிக்கை என்பது தவக்கலோடு சார்ந்திருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிற சமயத்தில் இவனுடைய ஆன்மீகத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த ஆன்மீக பாதுகாப்பின் மூலமாகத்தான் காசையும் இவன் கட்டுப்படுத்துகிறான். என்ன செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை எப்படி செலவு பண்ணணும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு, கட்டுப்பாட்டுணர்வு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வருது. இந்த நிலைமையில் ஆன்மீக பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவனால் உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் உலகத்திற்குடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்தால் இவனுடைய ஆன்மீகம் காணாமல் போய்விடலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இன்ன கல்பப்னி ஆதம பி குல்லி வாதின் ஷுபா. இந்த ஆதத்தினுடைய மகனுடைய மனசு இருக்குதே, ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலைந்து கொண்டே இருக்கிறது. பள்ளத்தாக்கு என்று சொல்வது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பள்ளத்தாக்கில் மனசு அலைஞ்சிட்டு இருக்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய பல்வேறு துறைகளில் இவன் கவனத்தை செலுத்துகிறான் அப்படின்னு கருத்து. ஆதமனுடைய மகனுடைய மனம் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலைந்து கொண்டே இருக்கிறது. என்ன பள்ளத்தாக்கு? இது பாருங்க எவ்வளோ வசதியாக இருக்குது, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அது நமக்கு கிடைச்சா என்னவா இருக்கும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். பதவிகள் பாருங்கள், பதவி வகிச்சிட்டு இருக்கக்கூடியவன் எவ்வளவு அருமையாக அதிகாரத்தை செலுத்தி கொண்டு வாழ்கிறான். நமக்கு பதவி இல்லை, நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுவும் அங்கே பாருங்கள், அந்த ஆள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்து சயின்டிஸ்டாக இருந்து என்னமெல்லாமல் சாதிக்கிறான். எனக்கும் அந்த மாதிரியான அறிவு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி உலகத்தினுடைய ஒவ்வொரு துறைகள், அதாவது வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான துறைகளின் பக்கம் ஆதமனுடைய மகன் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பின்னாலும் அலைகிறது. ஃபமன் அத்பஅ கல்பஹ ஷௌப குல்லஹா. ஒரு மனுஷன் இந்த உலகத்தினுடைய இந்த மாதிரியான எல்லா துறைகளிலும் தன்னுடைய மனசை அலைய விட்டு கொண்டிருக்கிற பொழுது, லம் யுபாலில்லாஹு பி ஐயிவாதின் அஹலகஹு. இந்த துறைகளில் ஏதாவது ஒன்றிலே அவன் நாசமாகி விடுவதை பற்றி அல்லாஹ்வுக்கு கவலை இல்லை, அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். துனியாவுக்கு பின்னாடியே துனியாவுடைய பல்வேறு துறைகளுக்கு பின்னாடி ஓடுகிற பொழுது ஏதாவது ஒன்றின் மூலமாக அவனுக்கு இடைஞ்சல் வரும். அப்படி இடைஞ்சல் வருகிற பொழுது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனை கண்டுகொள்ள மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் வமன் தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் பார்த்துக்குவான். என்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அவனுக்கு தெரியும். எனவே நான் இந்த மாதிரியெல்லாம் துனியாவுடைய இதெல்லாம் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறான் என்று சொன்னால் கஃபாஹு ஷோப. இந்த உலகத்தினுடைய பல்வேறு துறைகள் இருக்கல்ல கவலைகள், அந்த கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அப்போ இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்துக்குவேன் என்று அலைகிற பொழுது, அதற்கு பின்னாடி போகும் பொழுது அதில் ஏதாவது ஒன்றில் அவன் நாசமாக போச்சுனாக்கா அது அவன் பொறுப்புன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் தவக்கல் வச்சுக்கிட்டு அடுத்து வாழ்வாதாரத்தை தேடினா என்ன கவலைகள் இருக்குதோ அந்த கவலைகளை தீர்க்குவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இப்படி ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. இது இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி உலகத்தினுடைய எத்தனையோ பிராணிகள் இருக்கின்றன. வகஅய்யின் மின் தாபத்தின், உலகத்தினுடைய எத்தனையோ உயிரினங்கள் லா தஹமிலு ரிஸ்குஹா, அவற்றினுடைய உணவை தாங்களே முதுகிலே சுமந்து கொண்டு திரிவதில்லை.
அல்லாஹு யர்சுக்குஹா, அல்லாஹுவே அவற்றுக்கு உணவளிக்கிறான். வ ஈயாக்கும், உங்களுக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறான், இனிமேலும் கொடுப்பான். வஹுவ சமீ, அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன். அல் அலீம், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் தன்னுடைய தன்மைகளை குறிப்பிட்டு விட்டு 2 தன்மைகளை குறிப்பிட்டு இந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதலை நமக்கு வழங்கினானோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.